உண்மையிலேயே அமெரிக்காவினுடைய அதிபருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு தான் கண்ணீர் சிந்த வேண்டியது இருக்குது. ட்ரம்ப்புக்காக யார் கண்ணீர் சிந்துறாங்களோ இல்லையோ, நிச்சயமாக நம்ம வருத்தப்பட வேண்டிய தேவை இருக்குது. காரணம் என்னென்னா, அமெரிக்கா எவ்வளோ பெரிய நாடு. ஆனால் பாருங்கள், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டருடைய கையை பிடிச்சிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கார். அதுதான் ட்ரம்ப்பினுடைய தற்போதைய நிலை. இன்னொரு புறம் டெக்சாஸில் மறுபடியும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே வாஷிங்டன் டிசியில் கரஸ்பாண்டன்ட் மீட்டிங்கில் நடந்த துப்பாக்கிச்சூடு ஒரு புறம், மறுபடியும் ஒரு துப்பாக்கிச்சூடா, இது யாரை நோக்கி அப்படிங்கிற கேள்வி. அதற்கான பதில் டீட்டெயில்டாக இருக்க போகுது. ரஷ்யாவில் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் போய் செஞ்சுருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது தான் பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. ரஷ்யாவுக்கும் ஈரான் போருக்கும் என்ன சம்பந்தம்? ரஷ்யா ஆயுதங்கள் உதவி செஞ்சதா, இல்லை உளவு தகவல்கள் கொடுத்ததா? இந்த மாதிரியான உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் ஏகப்பட்டது இருக்குது. இருந்தாலும் ஈரான் ரஷ்யாவோடு நெருங்கிய நட்புறவோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாடு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் பாகிஸ்தானுக்கு போயிட்டு அங்கேருந்து ஓமனில் இருக்கக்கூடிய மஸ்கட்டுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு கடைசியாக ரஷ்யாவினுடைய மாஸ்கோவில் களமிறங்கியிருக்கார். இந்த சந்திப்பு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போகுது. புட்டினோடு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் நடத்தப்படக்கூடிய அந்த கலந்துரையாடல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகமுமே ரொம்ப ஆவலோடு காத்திருக்கு. புட்டின் என்ன பேச போகிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளும் ஆர்வமாக இருக்கும். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முன்மொழிவு ஈரான் அமெரிக்காவிடம் சமர்ப்பித்துள்ளதாக ஒரு செய்தியும் வெளியாயிருக்கு. பட் இதை ட்ரம்ப்பு எப்படி அணுக போகிறாரு அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்குது. ரஷ்யா ஒரு பாதுகாப்பு உத்தரவாதம் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுக்குமா அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோடு தான் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு போயிருக்காரு. அவருடைய கனவு பழிக்குமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ரஷ்யாவும் சீனாவும் நல்ல டைப்பில் தான் இருக்காங்க. ஈவன் வடகொரியா கூட ரஷ்யாவோட நல்ல டைப்பில் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் 2 நாடுகளுமே ஒரு இராணுவ கூட்டாண்மையை புதிய நிலைக்கு கொண்டு போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க. மாஸ்கோவில் நடைபெற்ற ஒரு திடீர் சந்திப்பு, இது ஏற்கனவே பிளான் பண்ணப்பட்டதில்லை. பட் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த நிகழ்வு நடந்துருச்சு. சீனாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் டாங் ஜூன் மற்றும் அவரது ரஷ்ய பாதுகாப்புத்துறையினுடைய இணையமைச்சர் ஆண்ட்ரூ பெலுஷோ, இவங்க 2 பேரும் சந்தித்து சில முக்கியமான விஷயங்களை பேசியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. இது சீனாவையும் ரஷ்யாவையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துறதுக்கான வேலை. அது வானியல் சார்ந்த பிளானாக இருக்கலாம், இல்லை லோக்கலில் நடக்கக்கூடிய வார் ரிலேட்டடான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதா, அந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்பாக கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. ரஷ்யாவில் 2024 தேர்தல் நடந்தது. இதில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே புட்டின் அவர்கள் தான் ஜெயித்தார். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளசண்டான ஒரு விஷயம்னா, பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் தான். ஒரு நாட்டினுடைய தலைவன் மேலே மக்கள் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது கொரோனா காலகட்டத்தில் தற்சார்பு பொருளாதாரம், பொருளாதார தடை உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களால் ரஷ்யா புதிய மாற்றங்களை கொண்டு வந்தார். அதில் ரஷ்ய அதிபர் புட்டின் கேன்சருக்கான தடுப்பூசியில் இருந்து கொரோனா காலகட்டத்தில் புதியதொரு தடுப்பூசியெலாம் உருவாக்கினார். இது எல்லாமே ரஷ்ய மக்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு புறம் போர் நடத்திக்கிட்டே இன்னொரு புறம் நாட்டினுடைய பாதுகாப்பையும் உறுதி பண்ணார் ரஷ்ய அதிபர் புட்டின். அந்த வகையில் 2024 தேர்தல் அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக இருந்தது. தன்னுடைய 25 ஆண்டு கால அதிபர் பதவியில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எலெக்ஷன். அதுலேயும் 7,60,00,000 வாக்குகளை கொண்ட ஒரு சாதனை அளவிலான
ஒரு வாக்குப்பதிவு நடந்துச்சு. இதில் 88% வாக்குகளை பெற்று ஒரு மகத்தான வெற்றியை புட்டின் பதிவு செஞ்சிருந்தார். இதை ஒரு ஆவணப்படுத்தக்கூடிய விதமாக தேர்தல் ஆணையர் அவருக்கு அதை ஒரு கிஃப்டாகவே பரிசாக கொடுத்துருக்காரு. அந்த காட்சிகளும் அரங்கேறியிருக்கு. மன்னிப்பா, தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அப்படின்னு. அப்போ ஹியூப்ரு மொழியில் அதுவும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊழல் வழக்கில் நெதன்யாகுவுக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டாம் அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரசிடெண்ட் ஹர்ஷக் இப்போது புதியதொரு முடிவு எடுத்திருக்காருன்னு. நெதன்யாகுவுக்கான கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் இப்போ தான் முடிஞ்சு அவர் நல்ல நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, நெதன்யாகுவுக்கு சொந்த ஆட்கள் கூட மரியாதை கொடுக்க மாட்டுறாங்க. அப்போது ட்ரம்ப்புக்கிட்ட இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவுகள்லாம் எப்படி பெரிய விஷயமாக மாறும். நீங்கள் ஈரானுடைய பிரசிடெண்ட்டுக்கே ட்ரம்ப் அவர்கள் நெருக்கம் கொடுத்தாரு. எப்படின்னா, நடக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய தீர்ப்புகள் நெதன்யாகுவுக்கு பாதகமாக போய்விடாமல் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறது தான். அதை இப்போ பிரசிடெண்ட் அவர்கள் உதறி தள்ளியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கலாம். அமெரிக்காவினுடைய டெக்சாஸ் இப்போ தான் ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்து முடிஞ்சு. ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி கிடைச்ச செய்தி என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய டெக்சாஸில் இருக்கக்கூடிய கிழக்கு ஆஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. இங்கே வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சொல்லணும்னா பார்பிக்யூ இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஒரு கடைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஏரியா டெக்சாஸில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் அந்த துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி. அதாவது சந்தேகப்படக்கூடிய நபர் அங்கிருந்து தப்பித்து ஓடக்கூடிய காட்சி, துப்பாக்கியால் சுட்டுட்டு. இதில் 2 பேர் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டு வெளியாக இருக்குது. ஸோ தீவிர காவல்துறை தேடுதல் அடிப்படையில் அந்த நபர் யார் அப்படிங்கிறத தேடிக்கிட்டு இருக்காங்களாம். முதல்ல வந்தவனையாச்சும் வந்து பிடிச்சிட்டாங்க. அவன் பேர் யார், அவன் பூர்வீகம் என்னன்னு தேடி எடுத்துட்டாங்க. இப்போ என்னடான்னா புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு, அவரும் துப்பாக்கியோட சுற்றுறாரு. அமெரிக்காவில் இந்த புல்லட் கலாச்சாரங்கிறது எப்போ ஒழிய போகுதோ தெரியல. இது தொடர்பான காட்சிகளும் நம்மகிட்ட கிடச்சிருக்கு. But first, we have breaking news out of East Austin. Police are responding to what we are told is a large scene on East 12th Street. Details are limited right now. இரவு நேரத்தில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் இது. ஆக்சியோஸ் அப்படிங்கிற அந்த செய்தி சேனல் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அதாவது அமெரிக்காவினுடைய கோரிக்கைகள் இருக்குல்ல, எப்படி அமெரிக்காவினுடைய கோரிக்கைகள் அது எப்படி வந்து நம்ம கையாளுறது அப்படிங்கிறது தொடர்பாக ஈரானிய தலைமைகளுக்குள்ள ஒருமித்த கருத்து இல்லை அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி கடந்த வார இறுதியில் துருக்கி, எகிப்து, பாகிஸ்தான், கத்தார் இந்த நாடுகளுக்கெல்லாம் செய்தி அனுப்பிச்சிருக்காரு. அப்போ ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்னா ஈரானில் இருக்கா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும்ல. பொறுமையாக இருங்க. அண்ணன் உங்ககிட்ட என்ன கேட்குறேன், அந்த யுரேனியத்தை மட்டும் சரி விட்டாத, அணு ஆயுதம் தயாரிக்காத, இதைத்தானே கேட்குறேன். அப்போ தான் உன்னை காலம் ஃபுல்லாக நான் அடிமையாக வச்சுருக்க முடியும், அதுக்கான வாய்ப்பு கொடு அப்படின்னு ஈரான்கிட்ட கெஞ்சுறாங்க. நீ அடிமையாயிரு அப்படின்னு. சில பேர் சொல்லுவாங்க, நான் உன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கேன், நீ வந்து என்ன பண்ணு அப்படின்னா இந்த விஷத்தை மட்டும் குடிச்சிரு, என் மேலே நீ பாசம் வச்சுருக்குது உண்மை அப்படின்னா இந்த விஷத்தை குடிச்சிரு அப்படிம்பாங்க. ஏய் விஷத்தை குடித்தா நான் செத்துருவேன் அப்படின்னு. அது இல்லைடா, நீ வந்து என் மேலே அன்பு வச்சுருக்கியா இல்லையா, இந்த விஷத்தை குடி அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரியான விளம்பரங்களும் சில ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எடுத்தாங்க. எப்படி வந்து பாருங்கள் பசங்க பொண்ணை வந்து எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது தொடர்பான ஒரு காட்சிகள்லாம் பதிவாகிருந்தது. ஸோ இப்படிப்பட்ட ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே வந்திருக்குங்க. இது மாதிரி செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மட்டும் என்கிட்ட திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இப்போ அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறது தான். அந்த விஷத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், நீ இந்த விஷத்தை மட்டும் குடிச்சிரு, எனக்காக இதை குடி அப்படின்னு சொல்கிறாரு. இதை ஈரான் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. பட் அதை நோக்கி தான் ட்ரம்ப் வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கார். பாகிஸ்தானுடைய மத்தியஸ்தர்கள் வழியாக அமெரிக்காவிடம் வழங்கப்பட்ட இந்த முன்மொழிவு அப்படிங்கிறது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மீதான நெருக்கடியை அமெரிக்காவினுடைய தடையை தீர்ப்பதில் கவனம் செலுத்துது அப்படிங்கிற தகவலும் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் ஒரு பகுதியாக நீண்ட காலமாக ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கு வழிகோடும். யுரேனியத்தை மட்டும் விலக்கி வச்சிரு, மற்றதெல்லாம் உனக்கு பொருளாதார தடை, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் பணம் வசூலிக்கிறது, இது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க அமெரிக்கா. ஆனால் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மட்டும் கொடுக்க முடியாதுங்கிறாங்க ஈரான். ட்ரம்ப்போட பிளான் என்ன தெரியுமா? எனக்கு என்னமோ ஒரு டவுட்டாக இருக்குது, சுட்டவன் நம்மாலோ அப்படின்னு. நம்மால் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பு கூட அதை சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளை மாளிகைக்குள் அதிநவீன அறை தேவை, எப்படி புதியதொரு ரூம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பிறகு வெள்ளை மாளிகைக்கு அதிநவீன வசதிகளோட ஒரு நிலவறை தேவை. இப்போ புரியுதா நான் ஏன் வாஷிங்டன் டிசிக்குள்ளே ஒரு நிலவறை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னு? அதிகாரிகள் மற்றும் அதிபருடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும்னா இப்போதைக்கு வாஷிங்டன் டிசியில் அது தேவை. அதை நீதிமன்றங்கள் தடுத்தால் கூட அதை எப்படியாவது சமாளித்து வெற்றி பெற்று அது மாதிரியான ஒரு அறையை உருவாக்குவோம் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இதிலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா
இன்னொரு சம்பவத்தை ட்ரம்ப்பே நிகழ்த்தியிருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்குள்ளே எழுது. இது தொடர்பாக ஏஎன்ஐ ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ட்ரம்ப்பினுடைய அந்த கரஸ்பாண்டன்ஸ் மீட்டிங், பத்திரிகை செயலாளர் அவங்க ஏற்பாடு பண்ணி இருக்கக்கூடிய அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணார்ல, டின்னரில், அதில் அந்த சுட்டவன் இருக்கான்ல, அவனுடைய லிஸ்ட்டில் இந்த காஷ் பட்டேலுடைய பேரை மட்டும் விட்டுட்டான். இதனால் இப்போ இந்த காஷ் பட்டேல் மீது சந்தேகம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் வலுத்திருக்கு. ஹெக்தேத்தினுடைய பேரெலாம் சேர்த்துருக்கு. அது மட்டும் இல்லை, ஜேடி வான்ஸனுடைய பேரும் சேர்த்துருக்காங்க. இதில் இவருடைய பேரை மட்டும் இந்த பையன் எழுதாம விட்டானா என்னன்னு தெரில. ஆனால் இவரை இப்போது சந்தேகப்படுறாங்க. இதுவும் இத்தனைக்கும் முக்கியமான ஒரு ஆள், எஃபிஐனுடைய டைரக்டர். அவர் மேலேயே இப்போ சந்தேகப்பட்டு சில விஷயங்களை திரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆலன் தான் யாரை குறிவைக்க உத்தேசிக்கிறார் அப்படிங்கிறது தொடர்பான லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு. அது இப்போ எஃபிஐனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ முழுக்க முழுக்க உன்னுடைய பார்வை அந்த செம்பு மேலே தான் இருக்குது அப்படின்னு வடிவேலு படத்தில் வரக்கூடிய ஒரு காமெடி மாதிரி, எனக்கு செம்பு தான் முக்கியம் அப்படின்னு வடிவேலு சொல்லுவார்ல, அது மாதிரி இப்போது முழுக்க முழுக்க ட்ரம்ப்பினுடைய பார்வை யுரேனியத்தின் மீது தான் இருக்குது. யுரேனியம் கொடுத்தா தான் நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறாரு ட்ரம்ப்பு. அது மட்டும் கிடையாது, நாம் அவர்களுடைய அணுசக்தி துகள்களை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகாக்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் அதை பற்றியே தான் பேசிக்கிட்டே இருக்காராம். ஸோ ட்ரம்ப் வந்து முற்றிலும் ஒரு நோயாளியாக மாறுவதற்குள் அவரை எப்படியாவது சிறந்த அறிவாளியாக உலகத்திற்கு காட்டிடுங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமெரிக்க ஊடகங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பணி. ட்ரம்ப் ஒரு அறிவாளி தான், அதில் மாற்று கருத்தே இல்லைங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கடைசியாக ட்ரம்ப்பை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமா? ஈரான் ஃபோனில் கூட நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈரான் சைடில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இனிமேல் உங்களோட அமைதி பேச்சுவார்த்தையை நாங்கள் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளில போயிட்டாங்க. இது தொடர்பாக வாகிதீவ் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், இது எல்லாத்தையும் பொருத்தி பார்க்கும்போது அதுதான் உண்மையாக இருக்குது. பட் ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஃபோன்லையாவது பேசுங்கய்யா பேச்சுவார்த்தை சம்மந்தமாக, நான் தோற்று போயிட்டேன்னு அப்புறம் உலகம் சொல்லிடுவாங்க, அதனால் தயவுசெய்து ஃபோன்லையாவது பேசுங்க, பேச்சுவார்த்தை தொடருதுங்கிற மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணலாம். போர் பண்ணுறதுக்கு ஆயுதம் இல்லை, அணு ஆயுதத்தை மட்டும்தான் வச்சுருக்கேன், அதையும் பயன்படுத்தக்கூடாதுன்ட்டாங்க. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் பேச்சுவார்த்தை கண்டினியூ பண்ணுவோமா ஃபோனில் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஈரான் சைடில் முடியாது அப்படின்ட்டு போயிட்டாங்க. இதான் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com.